மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஆமீன். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. இந்த புதிய வாரத்தில் நீங்கள் செய்ய போகிற நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாகவே முடித்து கொடுக்க போகிறார். நீங்கள் ஒருவேளை எந்த நோக்கத்தோடு, எந்த சிந்தனையோடு இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கண்ணீரோடு, கவலையோடு, ஒரு பிரச்சனையோடு, போராட்டத்தோடு இந்த சமூகத்தில், தேவனுடைய இந்த நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். பழையவைகளை உங்களை விட்டு அகற்றப் போகிறார். புதியவைகளை உங்களுடைய வாழ்க்கையில் தோன்ற பண்ண போகிறார். உங்களுடைய புதிய ஆசீர்வாதம், புதிய நன்மை, புதிய கிருபை, புதிய இரக்கம், புதிய சரீர ஆரோக்கியம், புதிய வழிகள், புதிய பாதைகள் என் தேவன் அதை உருவாக்கப் போகிறார். விசுவாசிகளை சத்தம் ஆமென்னு சொல்லுங்களேன். அப்போ நம்ம சென்ற வாரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அந்த புதிய காரியங்களை செய்கிறார் என்பதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கி மனுஷனுடைய வாழ்க்கையில் பழைய காரியங்களோடு போராடி கொண்டு இருக்கிற ஒரு அவல நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். பழைய காரியங்கள், பழைய ஆசீர்வாதங்கள், பழைய நன்மைகள் அல்லது பழைய தீமைகள், பழைய போராட்டம், பழைய கண்ணீர், பழைய கவலைகள், அதையே நினச்சி கொண்டு, நம்ம தோற்று போனதை நினச்சி கொண்டு, கீழே விழுந்ததை நினச்சி கொண்டு, நம்ம கலங்கி கொண்டு இருக்கிறத நினச்சி கொண்டு, கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறத நினச்சி கொண்டு மனுஷன் போராடி கொண்டு இருக்கிறான் அல்லது அதிலேயே அவன் விழுந்து கொண்டு இருக்கிறான். அப்போ நம்ம சென்ற வாரம் பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க அந்த சிறையிருப்பின் காலத்தில் உட்கார்ந்து கொண்டு அவங்க பழைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் எப்போ உங்களுடைய வாழ்க்கையில் பழையவைகளை நோக்கி பார்க்குறீங்களோ அப்போ தேவனுடைய புதிய காரியங்களை நீங்கள் மட்டுப்படுத்துகிறீங்க. தேவனுடைய கரத்தினுடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறீங்க. தேவன் உங்களுக்கும் எனக்கும் செய்ய இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க. பாருங்கள், நம்ம சென்ற வாரம் பார்த்தோம், நீங்கள் பழையதை யோசிக்க வேணான்னு சொல்லலை, பழையதை நீங்கள் மறந்துடுங்கன்னு சொல்லலை, மாறா பழைய காரியங்களை சிந்திக்காதீங்க. நம்ம போன வாரம் அதை விளக்கமாக பார்த்துருந்தோம். அப்போ பழைய காரியங்கள், தேவன் ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் கடந்து வந்த அந்த பாதையில் உங்களுக்கு செய்த பழைய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அல்ல தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு சில நன்மைகள், பொருளாதாரத்து சம்மந்தமான காரியங்கள், இப்போ நீங்கள் அதையே யோசித்து அதையே திங்க் பண்ணி அதுலேயே உக்காந்துக்கின்னு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி கொண்டு இருந்தீங்கன்னா புதிதாக ஒன்று வரப்போகுதில்ல, அதை நீங்கள் கவனிக்காமல் இருப்பீங்க அல்லது நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீங்க. அல்லது பழைய தோல்வி, நான் பாருங்கள், ஐயோ நான் நிறைய பேர் சொல்லுவோம் பாருங்கள், ஐயோ நான் மாத்திரம் அதை செய்யாமல் போயிருந்தா. இப்போ நம்ம அதை யோசனை பண்ணின்னு இருந்தோம்ல, இப்போ எதனால நடந்தது, ஏன் நடந்தது, அதை செஞ்சுருக்க வேணாம், இதை செஞ்சுருக்க வேணாம், அப்படி செஞ்சுருக்க வேணாம், அதை தான் நம்ம செஞ்சிட்டோம், அதனுடைய விளைவை சந்திச்சிட்டோம், ஒரு ஆபத்து வாழ்க்கையில் வந்துட்டுது. இப்போ தேவன் அதிலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலை பண்ணி அல்லது விடுவிக்க ஏதோ ஒரு புதிய காரியத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்க வராரு. நீங்களானாலும் பழைய காரியங்களை யோசனை பண்ணின்னு இருக்கிறோம். அப்போ இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பழைய யோசனைகள், அது ரெண்டு வகையான யோசனை இருக்குது. ஒன்று, பழைய காலத்தில் உங்களுக்கு கிடைச்ச நன்மை அல்லது பழைய காலத்தில் உங்களுக்கு கிடைச்ச தீமை, பழைய காலத்தில் உங்களுக்கு நடந்த அதிசயம், பழைய காலத்தில் உங்களுக்கு நடந்த கண்ணீர், தீமை, நன்மை, தீமை, இது ரெண்டையுமே நீங்கள் நீங்கள் அதிகமாக யோசிக்க பண்ண தற்காலத்தில் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காமல் போகும் அல்லது அதை நீங்கள் தவற விட்டுடுவீங்க. சரி, அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நியூவல் ஷோஸ், புதிய காரியம், நியூ திங்ஸ்னு போடப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு சென்ற வாரம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் எபிரேய மொழியில். அந்த புதிய அப்படின்னு சொல்ல என்ன வார்த்தை சொல்லியிருந்தேன்? சே ஆஷ் ஆ தே ஆ எஸ் ஆஷ், CHADASH. நாம் சடாஷ் அப்படின்னு சொல்லி படித்தோம். ஆனால் கதாஷ் அல்லது கடாஷ், கதாஸ் அல்லது கடாஷ், அதுதான் அந்த புதிய என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், அதுக்கு புதியன்ற அர்த்தம் கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தமா அந்த கதாஷ் அல்லது கடாஷ் அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்காத ஒரு நன்மை, இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளாத ஒரு ஆசீர்வாதம், இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்ணால் காணாத ஒரு நன்மையை தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுறதுனால கரையில் தட்டுங்களேன். அப்போ அந்த கதாஷ் பாருங்கள், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இறங்கி வரப்போகிறது. ஆமேன். அந்த கதாஷ் என்கிறது இது வரையில்
இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்திராத ஒரு சந்தோஷம், அனுபவித்திராத ஒரு ஆசீர்வாதம், அனுபவித்து இராத ஒரு நன்மையை தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நான் உருவாக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நான் அதை உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கணும்னு சொன்னால் நீ முன்னாடி நடந்த காரியங்களை யோசிக்காத, முன்னாடி நடந்த காரியங்களை சிந்திக்காத. காரணம், நான் கொடுக்க போகிற கதாஷ் என்கின்ற அந்த புதிய காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்காது. ஆமேன். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ யோபு 37:5 ஜோப் 37:5 இப்படி ஒரு வசனம் சொல்லப்பட்டது பாருங்களேன். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறார், நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இந்த வசனத்தில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார் அப்படின்னா அர்த்தம், கிரகிக்கக்கூடாதுன்னு சொன்னால், கிரகிக்கக்கூடாதுன்னா உணர முடியாத, நம்மளால் சிந்திக்க முடியாத, யோசிக்க முடியாத, நினச்சி கூட பார்க்க முடியாத. இன்னொன்று தமிழில் சொல்லுவாங்க, நீ கனவுல கூட நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி நீங்கள் எப்படி செஞ்சாலும் அவர் கொடுக்க போகிற அந்த காரியம் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு குருடன் இருக்கிறான், அவாக்கில் இருக்கிறான் ஒரு குருடன். அவங்ககிட்ட போய் இங்கே இருப்பா யானை இப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே, நீங்கள் யானையை அந்த குருடன்கிட்ட நீங்கள் சொல்லணும், எப்படி சொல்லுவீங்க? யானை தடியாக இருக்கும், உயரமாக இருக்கும், 4 கால் இருக்கும், என்ன ஒரு பெரிய தும்பிக்கையும் இருக்கும், 2 கொம்பு கூட இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டான் வச்சுங்களேன். அந்த குருடன் எந்த 4 காலை யோசனை பண்ணுவான், எந்த 2 கொம்பை யோசனை பண்ணுவான், எந்த ஒரு துதிக்கையை யோசனை பண்ணுவான்? ரெண்டாவது, துதிக்கைன்னா என்னன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? அதை நீங்கள் எப்படி புரிய வைப்பீங்க? அப்போ அவன் நம்ம சொல்ல சொல்ல ஏதோ ஒன்று கற்பனை பண்ணுறான்ல. அதை போல தான் இன்றைக்கி நீங்களும் நானும் தேவன் செய்ய போகிற அந்த ஒரு கிரகிக்க முடியாத, நம்மளால் யோசிக்கவே முடியாத ஒரு காரியத்தை நான் செய்வேன்னு சொன்ன அந்த காரியத்தை யோசனை பண்ணி இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ இது வரைக்கும் யோசித்திராத, இது வரைக்கும் நீ எங்கேயும் பார்த்திராத, இது வரைக்கும் நீ காதால் கேட்டிராத, உன்னுடைய இருதயத்தில் தோன்றாத, நீ நிறைய காரியங்களை சிந்திச்சு சிந்திச்சு யோசனை பண்ணி அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா என்றெல்லாம் சொல்லி நீ நினைத்து பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை போல இது இல்லை. இது உன்னுடைய வாழ்க்கையிலேயே இது வரைக்கும் நீ அனுபவித்திருக்காத ஒரு காரியத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன். இப்போ நல்லா பாருங்களேன், ஒரு சிலர் நான் பைபிளில் 54 முறை வாசிச்சிருக்கிறேன். எத்தனை முறை வாசிச்சுக்கிறீங்க பைபிளை ஃபுல்லாக? யாராவது பைபிளை ஃபுல்லாக வாசிச்சுக்கிறீங்களா? ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிச்சுக்கிறீங்களா? ஒரு சிலர் சொல்ல நான் கேட்டுருக்கிறேன், அம்மா வாசிச்சுக்கிறாங்களாம். ஓகே, ஆமாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் 54 முறை முழங்கால் படிக்கிட்டுக்குன்னு பைபிள் ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷங்களை படிச்சிருக்கிறேன். நல்ல விஷயம். அப்படி நீங்கள் படிச்சிருந்தா கூட உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் அதில் புரியும். என்ன புரியும்னு சொன்னால், ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவங்க சொல்லுவாங்க, அப்படி நிறைய முறை பைபிள் படித்தவங்க சொல்லுவாங்க, தேவன் ஒரு சில காரியங்களை இப்படித்தான் நடத்துவார், ஒரு சில சூழ்நிலைகளை அவர் இப்படித்தான் செயல்படுவார், ஒரு சில பிரச்சனைகளை அவர் இப்படித்தான் பேசி புரிய வைப்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், அவர் சொல்லுவார், எனக்கு நல்லா தெரியும் இந்த சூழ்நிலையில் தேவன் இப்படி தான் செயல்படுவார் அப்படின்னு யோசனை பண்ணின்னு இருப்பார். நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் சரி அப்படி இருக்குமோ, ஒருவேளை தேவன் தன்னுடைய ஊழியக்காரர் ஆபிரகாமுக்கு செய்ய போவதை மறைப்பேனோ அப்படின்னு சொன்னதுனால எல்லா காரியத்தையும் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி நிற்பாருன்னு கூட நினச்சி நான் என்ன பண்ணிட்டேன், நம்பிட்டேன். ஆனால் வசனம் சொல்லுது, தேவன் நேற்று ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சார்ல, அதே போல் இன்றைக்கி ஒருத்தருக்கு செய்ய மாட்டார். அவர்கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாராளமான நன்மைகள் இருக்குது, அதை செய்யக்கூடிய விதங்கள் இருக்குது. உங்களுக்கு எனக்கு தான் ஒரு வழி இருக்கிறது, தேவனுக்கு பல வழி இருக்குது. அப்போ நீங்கள் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஒரே மாதிரி தேவன் அற்புதம் செஞ்சதை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது இல்லை. இப்போ எலியாவை சாகாமலேயே தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, எடுத்துக்கொண்டார். ஒரு ஃப்ளைட்டு வந்துச்சுன்னு சொன்னோம் போன வாரத்தில் புரியுறதுக்காக. உடனே ஃப்ளைட்டு தேடின்னு போடாதீங்க. ஒரு ஃப்ளைட்டு வந்துச்சு, அதில் ஏறி உட்காந்து பறந்து போச்சுன்னு சொல்லிட்டோம். ஆனால் எலிசாவை எப்படி எடுத்துன்னு போனார்? எலிசா எப்படி எடுத்துன்னு போனார்? அவர் ராக்கெட் அனுப்பிச்சாரா? ஏற்கனவே ஒருத்தனுக்கு ஃப்ளைட் அனுப்பிச்சிட்டோம், இப்போ அடுத்தது ராக்கெட் அனுப்புவோம் அப்படி அனுப்பிச்சாரா? இல்லை, எலிசா செத்து போனார். அப்படி தானே? மோசேவை தேவனே கொண்டு அடக்கம் பண்ணாருன்னு பைபிள் சொல்லுது. அவங்க அண்ணனை யார் அடக்கம் பண்ணுது? ஏன் தேவன் அடக்கம் பண்ணுவார்?
புரிதுங்களா? அப்போ தேவன் ஏற்கனவே ஒன்று செஞ்ச மாதிரி அப்படியே டிக்டோ பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொலை பண்ணக்கூடிய தேவன் கிடையாது. அவர் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை செய்வார். அதான் காலைதோறும் உங்களுடைய கிருபை எங்களுக்கு எப்படி இருக்குதுங்களா? ஆமாம், நேற்று கொடுத்த கிருபை நேற்று தான் உங்களுக்கு. இன்றைக்கி நேற்று கொடுத்த கிருபை போதாது. ஏன்னா நேற்றை விட இன்னைக்கு உலகம் கேடு கட்டு போயிருக்குது, சீறு கட்டு போயிருக்குது. நேற்று கிருபையை வச்சு இன்றைக்கி வாழ முடியாது. அப்போ இன்றைக்கி அந்த கிருபை, நாளைக்கு தேவையான கிருபை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நேற்று நடந்த போலவே உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி செயல்பட மாட்டேன். நான் போன வாரம் உனக்கு அற்புதம் செய்தது போலவே இந்த வாரம் நான் உனக்கு அற்புதம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறாரு. அப்போ ரெகுலராக அந்த வேதம் வாசிக்கிறவங்க தேவன் இப்படி தான் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபார்முலா வச்சுன்னு இருப்பாங்கல்ல. ஆண்டவர் சொல்கிற அந்த ஃபார்முலாவையெல்லாம் நான் உடைப்பேன், நான் அந்த ஃபார்முலா படி நான் செயல்பட மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு நன்மை உண்டாக என்னிடத்தில் ஏராளமான வழிகள் இருக்கிறது. அந்த வழிகளை உங்களுடைய கனவுல கூட நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது, அதை நீங்கள் கிரகிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட வழிகளில் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்பதாக தேவன் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம சென்ற வாரம் இதை தான் பார்த்துருந்தோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இதுவரையிலும் அனுபவித்திராத ஒரு நன்மையை இந்த மாதத்தில் தேவன் நம்முடைய சபைக்கும் நமக்கும் அவர் கொடுக்க போகிறார். நல்ல கரைகளை தட்டுங்களேன். இப்போ அந்த வசனத்தில் அவர் சொல்கிறாரு 43:19, இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை அல்லது ஒரு பெரிய காரியத்தை அல்லது ஒரு ஆச்சரியமான காரியத்தை அவர் செய்யும்போது தான் கடந்த காலங்களில் பயன்படுத்தின அதே முறையில் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுவது கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய கடந்த காலத்தில் அவர் பயன்படுத்தின அதே விதத்தில் செயல்படுவது கிடையாது. தம்பிக்கு பயன்படுத்தின விதத்தில் இந்த பொண்ணுக்கு செய்கிறது கிடையாது, இந்த பொண்ணுக்கு செயல்பட்ட விதத்தில் அந்த ஐயாவுக்கு செயல்படுறது கிடையாது. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு யூனிக்கான ஒரு விதத்தில் தேவன் செயல்படுகிறவராக அவர் இருக்கிறார். இப்போ நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும்போது உங்களுக்கு நான் ஒரு அற்புதம் செய்ய போகிறேன், ஒரு அதிசயம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வனாந்தரத்தை குறித்து வழியை குறித்து பேசுகிறாரு. அவாந்தர வெளியில் ஆறுகள் ஓடும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். வனாந்தரத்தில் வழி உண்டானா எனக்கு என்ன, அவாந்தர வெளியில் ஆறு ஓடுனா எனக்கு என்ன? எனக்கு தேவை என்ன? அது அற்புதம். எனக்கு தேவை அதிசயம். ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னா, நீங்கள் என்னமோ வனாந்தரத்தில் வழியை உண்டாக்க போகிறீங்க, அவாந்தரில் அதனால் எனக்கு அதான் நன்மை இருக்குதா? நீங்கள் கேட்பீங்க தானே? இல்லை, இப்போ இன்றைக்கி என்னோடய வாழ்க்கை எதிர்காலத்தில் நான் பார்க்குறேன், என்னுடைய வாழ்க்கை இது வெறுமையாக சிறுமையாக கண்ணீரில் கஷ்டத்தில் கவலையில் குறைவில் பிரச்சனையில் பாடுகளில் வேதனையில் இருக்குது. சரி, இதுக்காக ஏதாவது ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வாருன்னு சொல்லிட்டு நானும் வசனத்தில் நல்லா கண்ணை விரித்து வச்சுன்னு வாசித்து பார்த்தா அவர் சொல்கிறாரு, நான் வனாந்திரத்தில் வழியை உண்டாக்க போகிறேன், அவாந்திர வேலையில் ஆறுகளை உண்டாக்க போகிறேன், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு வசனம் சொல்லிடுச்சு. அதனால் என் வாழ்க்கையில் என்ன இருக்குது? என் வாழ்க்கையில் ஆறு ஓடணுன்னா என் வாழ்க்கையில் வழி வந்தால் என்ன? அப்படி தான் நீங்கள் கேட்குறீங்க. அப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களும் கேட்டாங்க. ஏன்னா அவங்க விடுதலைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த பாபிலோன் பேரரசனுடைய கரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சொந்த தேசத்துக்கு போவதற்காக ஒப்பாரி வச்சுன்னு இருக்கிறாங்க எந்த நேரமும். இப்போ தேவன் சொல்கிறார், அப்பா நீ இது வரையில் உன்னோட வாழ்க்கையில் செய்யாத நான் ஒரு அற்புதத்தை உனக்கு செய்ய போகிறேன்டா. அந்த அற்புதம் அவாந்தர வெளியில் ஆறு ஓட போகுது, வனாந்தரத்தில் வழிகளை உண்டாக்க போகிறேன், நீ அதை அறிஞ்சிருக்கிறியா? அது இப்போதும் உனக்கு தோன்றும் அப்படின்னு அவன் ஒரு கேள்வி கேட்குறான். ஆண்டவரே, அந்த ஆறு ஓடுனா எனக்கு என்ன, வழி இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு முதல்ல ஒரு விடிவு காலத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது இந்த வசனத்தில் ஒரு பெரிய வெளிப்பாடை தேவன் மறைவாக வச்சு தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசுகிறார். முதல்ல நல்லா கவனிக்கிங்க. நீங்கள் வசனத்தை வசனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் வழி, அவாந்தரம்னு சொன்னால் பாலைவனம் டெசர்ட் இல்லை. ஒன்று வனாந்தரம் அப்படின்னு சொன்னால் காய்ந்து போன ஒரு காடு போல் காய்ந்து போன எந்த விதமான ஒரு காரியமும் இருக்காத ஒரு இடம். வனாந்தரம் பாலைவனம்னு சொன்னால் அங்கே எதுவுமே இருக்காது, வெறும் மணல் தான் இருக்கும் இல்லைங்களா? இது ரெண்டையும் இங்கே ஒரு மனுஷன் நினச்சா கூட அந்த ரெண்டு இடத்துலையும் எந்த விதமான ஒரு நன்மையான ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி தான் அந்த வசனம் சொல்லுது. நீங்கள் வசனத்தை வசனமாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே மனுஷனால் முடியாத காரியம். ஒன்று வனாந்தரத்தில் வழியை உண்டாக்கணும். இப்போ வழியை உண்டாக்கணும்னு சொன்னால் ஒரு மனுஷன் அங்கே நடக்கணும், நடந்து வழியே இல்லாத இடத்துல ஒரு வழியை உண்டாக்கணும்.
அது உண்டாக்கிட்டு அவன் போன வழியை திரும்ப வந்து தான் இன்னொரு ஆளை இட்டுன்னு போய் அந்த வழியில் நடந்து போக செய்யணும். வழியே இல்லாத இடத்துல அப்படி தான் வழியை உண்டாக்க முடியும். இப்போ உங்களை அமேசான் கரெக்டாக சொல்லிட்டேன்னா, அமேசான் காட்டில் கொண்டு போய் ஒருத்தன் வழியை உண்டாக்கிட்டு போன வழியை திரும்ப வந்து இன்னொரு ஆளை இட்டுன்னு போய் காட்டணும். இது மனுஷனால் முடியுமா? முடியாது. இப்போ ரெண்டாவது, பாலைவனத்தில் ஆறுகளை உண்டாக்குறேன்னு சொல்கிறாரு. பாலைவனத்தில் டம்ளர் தண்ணியே கிடைக்காது, இதில் பாலைவனத்தில் ஆறுகளை உண்டாக்க போகிறார். இது ரெண்டுமே மனுஷனால் முடியாத ஒரு காரியம். அப்போ இதில் என்ன ஒரு எதிர்ப்பாடு நமக்கு இருக்குதுன்னு சொன்னால், தேவன் பாருங்களேன், மனுஷன் எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல அவர் செயல்படுவது கிடையாது. மனுஷனுடைய எதிர்பார்ப்பின்படி அவர் செயல்படுவது கிடையாது. இப்படித்தான் என் தேவன் எனக்கு செயல்படணும், இந்த வழியில தான் எனக்கு தேவன் எனக்கு உதவி செய்யணும், இந்த வழியில தான் அவரை நடத்தி கொண்டு போகணும், என்னை இப்படித்தான் என்னை அவர் காப்பாற்றணும் என்று சொல்லி ஒரு மனுஷன் உட்காந்து யோசித்து பிளான் பண்ணி செயல்படுத்த முயற்சி பண்ணுறான்ல, அந்த வழி தேவன் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் செய்யக்கூடிய ஒரு வழி உனக்கு ஆச்சரியமாக இருக்கணும், அது உனக்கு அதிசயமாக இருக்கணும். இப்போ நீங்களே யோசனை பண்ணி ஒரு ஐஃபோன் 18 வந்துச்சாப்பா, ஓகே, ஒரு ஐஃபோன் 18 வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்களே காசு சேர்த்து வச்சு நீங்களே அந்த ஐஃபோனை நல்லா இன்டர்நெட்டில் தேடி அதனுடைய என்னென்ன அந்த ஃபியூச்சர்லாம் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்து ஏற்கனவே ஒரு 10 பேர்கிட்ட அந்த ஐஃபோன் 17 வாங்கி பார்த்து எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கடையில் கொண்டு போய் காசை கொடுத்து ஒரு ஐஃபோன் வாங்கினா உங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும், அந்த ஐஃபோனு அதிசயமாகவும் இருக்கும். இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஐஃபோன் 18னா என்னாலே தெரியாது. ஐஃபோன் 18 கூட 18 ஐஃபோன் 1 நீங்கள் தொட்டது கிடையாது. உங்களுக்கு ஐஃபோனை நீங்கள் நினச்சி பார்க்காத நேரத்தில் திடீர்னு நான் கிளியானுக்கு வாங்கி வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறேன். அதை அவர் பிரித்து பார்த்துட்டு என்னது ஐஃபோன் 18 எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அவருக்கு 32 36 பல்லா எல்லாம் தெரியும், சந்தோஷம், ஆச்சரியம், அதிசயம். ஏன்னா அவர் நினைச்சே பார்க்கல, அவர் யோசிச்சே பார்க்கல, அவர் சிந்திச்சே பார்க்கல, அவருக்கு ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறாரு. அதை போல் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறேன். இப்போ நல்லா பாருங்களேன், வனாந்தரம் என்பது ஏதோ டெசர்ட் குறிக்கிறது, அது வனாந்தரத்தை குறிக்கிறது, பாலைவனத்தை குறிக்கிறது என்பதாக இங்கே நம்ம டைரக்ட் மீனிங் பண்ணி கொண்டாலும் இது நம்முடைய ஹியூமன் பீயிங், நம்முடைய மனுஷனுடைய வாழ்க்கையோடு தொடர்புடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது. வனாந்தரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் மனிதனுடைய உதவி இல்லாத ஒரு காலம், அமேசான் காடு மாதிரி. அங்கே பார்க்குறதெல்லாம் விலங்காக தான் இருக்கும், மனுஷன் போர்வையில் விலங்குகள் இருப்பாங்க. என்னங்க போத? ஆமாம், மனுஷன் போர்வையில் இருப்பாங்க. நீங்கள் மனுஷன்னு சொல்லி நம்பின்னு இருப்பீங்க, ஆனால் அவங்க மனுஷனாக இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அப்போ மனிதர்களுடைய உதவி இல்லாத ஒரு இடம், அந்தமாரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குதுங்களா? இப்போது யாராவது மனுஷனுடைய உதவி இல்லாமல் இருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் நீங்கள் வனாந்தரத்தில் இருக்கிறீங்க. ரெண்டாவது, வழியே தெரியாத ஒரு இடம், அங்கே வழின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. நீங்கள் எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு ஒரு முட்டுக்காட்டியாக இருக்கும், எந்த பக்கம் போனாலும் வழி தெரியாமல் இருக்கும், எந்த பக்கம் போனாலும் பாதை இல்லாமல் இருக்கும், மனிதனுடைய தடமே இல்லாமல் ஒரு நடந்து போன ஒரு இடமா இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் யாரோ நடந்து வந்தாங்கல்ல, அவங்களாம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் அவங்களுடைய தடமே இல்லாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கை நீ இருக்குதா அப்படின்னு சொன்னால் அதுதான் வனாந்தரம். இன்னொன்று, வனாந்தரம்னு சொன்னால் எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருக்குது. ஏதோ எழுந்தோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ படுத்தோம், ஏதோ தூங்கணும். எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறோம். இல்லை, நேற்றை போல் இன்றைக்கி கிடையாது, நாளைக்கு போல் இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி ஒரு விசேஷமான ஒரு நாள், இல்லை கர்த்தர் இந்த நாளை ஒரு யூனிக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த நாளில் நேற்றை விட மன மகிழ்ச்சியாக இருக்கணும், நாளையை விட இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் நம்ம இருக்கிறோமா? அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் வனாந்தரம் இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட வனாந்தரமான வழியில் சகோதரனே சகோதரியே நீங்கள் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லாமல், என்ன செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமல், பாதையே இல்லாமல், நீங்கள் நம்பின எல்லா மனுஷனும் உங்களுக்கு டாட்டா பாய் பாய் காட்டிட்டு போன ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வனாந்தரத்தில் நான் உனக்காக ஒரு வழியை உண்டாக்க போகிறேன். காரணம், தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக நான் சென்று வழியே இல்லாத இடத்துல நான் வழியை உங்களுக்காக உண்டாக்குகிறேன். அப்போ இன்றைக்கி என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? ஆண்டவரே, நான் அப்படியே வழி தெரியாத ஒரு இடத்துல அந்த கோசைன்னு சொல்லுவாங்க, அது மூலது தமிழில் வந்து அந்த மூளையில் போய் மாட்டிக்கிறது, கோசை. இப்போ எங்கே அந்த மூளையில் பாருங்களேன், அப்படி போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், அப்படி இப்படி வந்து நிற்கும், இப்படி போய் ஒன்று நீங்கள் திரும்ப தான் வரணும், அப்படி போக முடியாது. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை கோசை பண்ணி நீங்கள் இருக்கிறீங்களா, சிக்கின்னு இருக்கிறீங்களா?
அப்போ சகோதரி ஆண்டவர் சொல்றார், இல்லை, உனக்கு வழி தெரியாதது போல தான் இருக்குது, ஆனால் உனக்கான ஒரு வழியை நான் உண்டாக்க போகிறேன். அதற்காக நீ உன்னுடைய பழைய காரியத்தை யோசனை பண்ணி இருக்காத, பழைய நினைவுகளை யோசனை பண்ணி இருக்காத என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ரெண்டாவது, பாலைவனம், டெசர்ட். அது இன்னைக்கு எதை குறிக்குதுன்னு சொன்னால், அங்கே எந்த விதமான உயிரும் வாழ்வதற்கு சாத்தியமில்லாத ஒரு இடம். நீங்கள் போயிருக்கிறீங்களா? நான் போயிருக்கிறேன் டெசர்ட். நான் அரபிக் சவுதியில் இருக்கும்போது பாலைவனத்தில் போயிருக்கிறேன். பகலில் டெம்பரேச்சர், சூரியன் வெளிச்சம் அவ்வளோ வெளியே, அனல் பறக்கும், காலை வைக்க முடியாது. நைட்டில் அவ்வளோ குளிராக இருக்கும், இருக்க முடியாது. ரெண்டாவது, மணல் காற்று அடித்து உங்களை மறைச்சிடும். நீங்கள் போயிட்டீங்கன்னா திரும்பி வர்றதுக்கு உங்களுக்கு எப்படியும் வர முடியாது. அதனால தான் நீங்கள் பைபிளில் பண்ண அந்த யூதயா வனாந்தரத்தை குறித்து தான் பேசப்பட்டிருக்கும். கொடுமையான வனாந்தரங்கள். ஒரு முறை நீங்கள் போயிட்டீங்கன்னா திரும்ப வர முடியாது. அவ்வளோ கடுமையான இடம் தான் அந்த வனாந்தரம், அந்த பாலைவனம். அங்கே உயிர் கிடையாது, அங்கே ஆசீர்வாதம் கிடையாது, அங்கே நன்மை கிடையாது, அங்கே எந்த விதமான புல் பூண்டு செடிகள் இருக்காது, அங்கே நம்பிக்கையே இருக்காது. அதுதான் பாலைவனம். ஆண்டவர் சொல்ற, அப்படிப்பட்ட இடத்துல நான் உனக்கு நீரூற்றை உருவாக்க போகிறேன். ஆகார் பார்த்தீங்க தானே, ஆகார் இப்படி தாங்க ஒரு வனாந்தரத்தில் ஒரு பாலைவனத்தில் மாட்டிக்கினா, தன்னுடைய பிள்ளையை தூக்கின்னு ஓடுறா, இஸ்மவேலை தூக்கின்னு ஓடுறா, போய் மாட்டிக்கிறா. அவளுக்கு வழி தெரில. அவள் போய் நின்று ஒரு இடத்துல குழந்தைய கடத்திட்டு, அந்த குழந்தை அழுகிறத பார்க்க சகிக்காம, வசனம் சொல்லுது, கல்லெறிகிற தூரத்தில் போய் உட்காந்துன்னு கதறி கர்த்தரை நோக்கி பார்த்து அழுகிறோம். ஆண்டவரே எனக்கு மனம் இருங்க, ஆண்டவரே என் பிள்ளைய பாருங்க, ஆண்டவரே என் பிள்ளைய பாருங்க, அப்பா அதுக்கு தாக இருக்கிறது செத்து போட போது என் பிள்ளைய பாருங்க, பிள்ளைய பாருங்க, பிள்ளைய பாருங்கன்னு ஜெபிக்கிறா. வசனம் சொல்லுது, அந்த குழந்தையினுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். நல்ல கரையில் தட்டுங்களேன். ஆக்சுவலாக தேவன் யாருடைய சத்தத்தை கேட்டிருக்கணும்? ஆகாருடைய சத்தத்தை கேட்டிருக்கணும். நிச்சயமாக அங்கே தேவன் ஆகார் சத்தத்தை கேட்டார். அவள் என்ன சொல்லி ஜெபிச்சா? ஆண்டவரே என்னுடைய பிள்ளையினுடைய அழுகுறலை பாருங்கப்பா, அதுக்கு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்குது, அது செத்து போயிட போது, ஆண்டவரே தண்ணி கொடுங்க ஆண்டவரே, அது ஜீவனை தப்புவீங்க அப்படின்னு சொல்லி கதறி இருப்பா. ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே குழந்தையோட சத்தத்தை அவர் கேட்டாராம். அல்லேலூயா. அங்கே மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு நீரூற்றை. அப்போ இன்றைக்கு சகோதரியே, நீங்கள் அதை போல் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஏங்கி அழுது கொண்டு இருக்கிறீங்களா? கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கான நீர் ஊற்று எங்கேயோ தூரத்தில் இல்லைங்க, அந்த நீர் ஊற்று உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் முந்தின காரியத்தை யோசனை பண்ணி இருக்கிறீங்க, பூர்வமான காரியங்களை யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. அந்த நீர் ஊற்று உங்கள் பக்கத்தில் இருக்கிறது, என் பக்கத்தில் இருக்கிறது எனக்கு தெரியல. ஆண்டவர் சொல்றார், ஸ்டாப். முதல்ல அந்த பழைய யோசனைகளை நிறுத்தினா உன்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நீ பெற்றுக்கொள்ளாத ஒரு அற்புதத்தை நான் செய்ய போகிறேன். ஆகாருக்கு செஞ்சாரு. அவருடைய வாழ்க்கையில் நீர் ஊற்று பாலைவனத்தில் வந்ததை அவள் பார்த்ததே இல்லைங்க. கரையில் தட்டுங்களேன். அவள் பார்த்ததே இல்லைங்க. அவள் பிறந்த நாள்லேருந்து இன்ன நிமிஷம் வரைக்கும் பாலைவனத்தில் ஒரு நீர் ஊற்று அவள் பார்த்ததே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கண்களை நான் திறந்து அந்த பாலைவனத்தை நான் அந்த பாலைவனத்தில் நீர் ஊற்றை ஓட செஞ்சேன். அது அவளுடைய வாழ்க்கையில் அற்புதம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அதை போல எந்த ஒரு காரியம் முடியாது, எந்த காரியம் இனி ஆகாது, சாத்தியமே இல்லை. ஒரு பாட்டு ஞாபகம் இருக்குது, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். நான் சின்ன வயசில் இந்த பாட்டை கேட்கும்போது, வாழ்ந்தாலும் ஏசு தாழ்ந்தாலும் ஏசுன்னு நான் புரிஞ்சினேன். ஏசும் பாடுவாங்கல்ல, வாழ்ந்தாலும் ஏசு தாழ்ந்தாலும் ஏசு, நான் எந்த சும்மு வராது ஏசு. அப்போ நான் புரிஞ்சுக்கினேன், ஓஹோ நம்ம வாழ்ந்தாலும் நமக்கு ஏசு தான், தாழ்ந்தாலும் நமக்கு ஏசு தான் நான் நினச்சின்னு இருந்தேன். ஆனால் அந்த பாட்டு அப்படி கிடையாது. நீங்கள் வாழ்ந்தாலும் உலகம் உங்களை ஏசும் திட்டம், நீங்கள் தாழ்ந்தாலும் உலகம் உங்களை திட்டம். நேற்று உங்களை தலையில் தூக்கி வச்சு ஆடுனவன் இன்றைக்கி தலையில் கீழே போட்டு மெரிப்பான். ஏன் தெரியுங்களா? இன்றைக்கி அவனுக்கு லைட்டாக ஒரு கொம்பு வளர்ந்துருக்கும், அவன் கரப்பா மூச்சுன்னு அவன் மறந்துட்டான். உலகத்திலே ஒரு சயின்டிஸ்ட் சொன்னார்ப்பான், உலகத்திலேயே உலகமே அழிஞ்சாலும், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அழிஞ்சாலும் அழியாத ஒரே ஒரு ஜீவராசி இருக்குது. அது என்னதுங்க? என்ன தெரியுங்களா? கரப்பாம்பூச்சி. இட்ஸ் நாட் ரெகுலர், உண்மைதான். நீங்கள் அந்த மைன்ஸ்லாம் போயிருக்கிறீங்க, மைன்ஸ், அந்த சுரங்கம் மைன்ஸ். நான் போயிருக்கிறேன் பெங்களூரில், கோலார் தங்க சுரங்கம் மைன்ஸ் இருக்கும். தரமட்டத்துலேருந்து எத்தனோ மீட்டர் கீழே போகும். அங்கே போனால் நீங்களும் நானும் ஆக்சிஜனை வச்சுன்னு தான் உள்ளே போக முடியும். ஆக்சிஜன் கொடுத்துருவாங்க, அப்படித்தான் நீங்கள் வச்சுன்னு போகணும். ஆனால் அங்கே போனாலும் எதுவுமே இருக்காதுங்க, அந்த கரப்பாம்பூச்சி மட்டும் இருக்கும். கரப்பாம்பூச்சி மட்டும் இருக்கும். அப்போ தான் அங்கே இருக்குன்னு சொன்னாங்க, இது இங்கே கரப்பாம்பூச்சி தாங்க இருக்கும், வேறு எந்த உயிரும் வாழ முடியாது. அப்போ தான் நாங்கள் நெட்டில் தேடி பார்த்தா அது வரும். நீங்கள் இன்றைக்கி போய் எல்லாம் தேடி பாருங்கள். கஃபார், இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கிற கஃபார் கிடையாது, இந்தியாவில் இருக்கிற கரப்பாம்பூச்சி.
அது சாகவே சாவாதான். இல்லை இல்லை, நீங்கள் எதை வெறுக்கிறீங்களோ, நீங்கள் எது உங்கள் வீட்டில் வந்து செல்ல பிராணியா, நாயை வளர்த்தாலும் பூனையை வளர்த்தாலும் பாம்பை வளர்த்தாலும் பள்ளியை வளர்த்தாலும் சாகிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. கரப்பாம்பூச்சி மட்டும் எப்பவுமே சாகாது. ஆனால் அதை நம்ம வீட்டில் வளர்க்குறோம். அப்போ நீங்கள் நல்லவனாக இருந்தால் யாரும் உங்கள் கூட ஒரு நாளைக்கு இருக்க மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப நாளைக்கு வாழறவனாக இருந்தால் உங்களை யாரும் கூட சேர்க்க மாட்டாங்க. ஜனங்க எப்படி தெரியுங்களா, அவங்களுக்கு வந்து புதிய காரியங்கள் எப்போதும் கிடச்சின்னு இருக்கணுமா. மேரியம்மா கவனிச்சிக்கோங்க, ஜனங்களுக்கு புதிய காரியங்கள், பழைய ஆளை பார்த்து நிற்க பிடிக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த கெஸ்ட்டு இந்த வீட்டில் வந்தாங்க, இங்கே ஒரு 10 20 பேர் 30 பேர் 50 பேர் பார்த்துட்டாங்க, போர் அடிச்சிடும். இப்போ புது வீட்டுக்கு போவாங்க. புது வீட்டில் போய் அங்கே கொஞ்ச நாளைக்கு ஒப்பாரி வச்சுன்னு ஜாலியாக இருந்துட்டு, இப்படி இருக்கக்கூடிய ஜனங்கள் வந்து கரப்பாம்பூச்சி மாதிரி கிடையாதுங்க. அவங்களாம் டைரக்ஷன் எங்கே மாறி போகுது இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய ஆசீர்வாதம் எங்கேயோ பக்கத்தில் இல்லைப்பா, உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் இப்போ இங்கே உட்காந்து பக்கத்தில் ஆளுன்னு யோசனை பண்ணிக்கிறீங்கல்ல. ஆனால் இத்தனை பேர் இருக்கிறோமே, இது தேவனுக்கு பிரியமா பிரியம் இல்லையா? 2 பேர் போதண்டாருங்க ஆண்டவர். 2 பேர் தான் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டாருல்ல. நான் தான் 200 பேரை பார்த்துன்னுக்கிறேன். 200 பேர் நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் அந்த 200 பேரை கொடுக்கறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய 20 பேரை தான் ஆண்டவர் பார்ப்பார். இந்த 20 பேருக்குள்ள ஒற்றுமை இல்லை, 20 பேருக்குள்ள ஒரு மனம் இல்லை, 20 பேருக்குள்ள நீ நான் பெரியவன் சின்னவன் சண்டை போட்டு உட்காந்துருந்தா ஆண்டவர் 200 கொடுப்பாரு. இருக்கிற 20லேருந்து 10 பிடுங்குவார். ஏன்னா அந்த 10 தான் புத்து நோய் மாதிரி. உண்மைதானே? இதுக்கு மேலே சத்தியத்தை சொல்லவே கூடாது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ உங்களுடைய நம்பிக்கை அற்று போகிறதோ, எப்போ உங்களுடைய விசுவாசம் குலைக்கப்படுகிறதோ, எப்போ உங்கள் மேலேயே உங்களுக்கு இனி முடியாது, என்னால் எதுவுமே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்களோ, அந்த சூழ்நிலை வரைக்கும் தேவன் உங்களுக்காக எனக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஏன் தெரியுங்களா? நான் அந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்னுடைய சுய பலத்தை நான் யோசனை பண்ணி முயற்சி பண்ணி எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லாம் கைவிடப்பட்டு எல்லாம் முடியாதுன்னு சொன்ன பிறகு இயேசுவே கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் கேட்குறேன்ல. இதை நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே கூப்பிட்டுருந்தீங்கன்னா இந்நேரம் நீங்கள் வாழ்ந்துன்னு இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. நம்ம அதைத்தான் சொல்கிறோம் ஜனங்கக்கிட்ட. அப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த இடத்துல மனுஷனால் கிரியை செய்ய முடியாமல் இருக்கிறதோ அங்கே தான் நான் கிரகிக்கக்கூடாத ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் அனுபவித்தீராத ஒரு அற்புதத்தை நான் செய்ய போகிறேன்னு சொல்கிறார். இப்போ செங்கடலுக்கு முன்னாடி போய் இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, செங்கடலை திறப்பதற்கு, அதாவது பிளப்பதற்கு மோசேக்கு ஒரு காரியம் சொல்கிறார். என்ன சொல்கிறார் மோசே கிட்ட? எப்படி செங்கடல் திறக்கணும்னு சொன்னார்? மோசே என்ன செய்யணும்னு சொன்னார்? இப்போ உபவாசிக்க சொன்னாரா? ஜெபம் பண்ண சொன்னாரா? துதிக்க சொன்னாரா? பாட சொன்னாரா? என்ன சொன்னார்? கோல். அந்த கோல் எங்கே இருந்துச்சு? அவங்க கையில் தான் இருக்குது. அந்த கோல் அவங்கள தான் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், செங்கடல் பிளக்கணுமா, உன் கையில் என்ன இருக்குதோ அதை தூக்கி போடுன்றார், இல்லை அதை நீட்டுன்றார். இப்போ மோசே கிட்ட கோல் இருக்குது. இன்னைக்கு அந்த கோல் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம். ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டது திறக்கப்படணுமா, உன்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நீ காணாத ஒரு அற்புதத்தை நீ பார்க்கணுமா, அதுக்கு நான் இறங்கி வந்து மறுபடியும் கல்வாரி சிலுவையில் தொங்கி உன்னை மீட்கணுன்ற அவசியம் இல்லை. மாறா நான் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன், உனக்கு வல்லமை கொடுத்துருக்கிறேன், உனக்கு அபிஷேகம் கொடுத்துருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தத்தை நீ சொல்லு, அந்த வாக்குத்தத்தை நீட்டு, உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீ பார்க்காத ஒரு அதிசயத்தை உன்னுடைய கண்கள் காண. கரையில் தட்டுங்களேன். மோசே அவன் அந்த செங்கடலுக்கு முன்பாக நின்று, பரவாயில்ல விடுங்க, அந்த செங்கடலுக்கு முன்பாக நின்று அந்த தடியை நீட்டும் போது மோசைக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? குறைஞ்சபட்சம் என்ன வயசு இருந்திருக்கும்? 80 வயசுக்கு மேலே. ஏன்னா 80 வயசில் சந்திக்கிறாரு, 80 வயசுக்கு மேலே. அவன் அந்த 80 வயசு வரைக்கும் கடல் பிளந்ததை அவன் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைங்க. அதுதாங்க அற்புதம், அதுதான் அதிசயம். நீ ஏற்கனவே ஒரு கம்பரு கட்டு வாங்கினேன், இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு கம்பரு கட்டு கொடுத்தாரு, இது ஒரு அற்புதம்னு சொன்னால், உங்களை விட என்னை விட தேவனை இவ்வளோ மட்டான் நினைக்கிறோம் வேற எவனும் இருக்க மாட்டான். இல்லை, நீங்கள் இன்னைக்கு கம்பரு கட்டு சாப்பிட்டீங்களா, வேற ஏதோ ஒரு கட்டை நீங்கள் சாப்பிட போறீங்க. அந்த கட்டு இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்ததே கிடையாது. அப்போ இந்த கடல் பிளக்கப்படுத்து பாருங்க. 2வது யோர்தான் வெள்ளம். அதாவது கடல் 2 பிளந்துட்டார் பழைய காலத்தில். அப்புறம் கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா யோர்தானில் அறுவடை காலத்தில் வெள்ளம் பயங்கரமாக புரண்டு வரும்.
ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து ஒரு ஒரு அறிஞர் சொல்லியிருந்தார், கால்களை எடுத்து அந்த தண்ணியில் வச்சா கூட அவ்வளோ ஃபோர்ஸில் ஆளை எடுத்துன்னு போயிடுமா அந்த யோர்தான் அந்த வெள்ளம். அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆசாரியர்களை கல்லை தூக்கின்னு போய் காலை வைங்கன்றாருங்க. காலை வச்சா வெள்ளம் அடிச்சுன்னு போயிடுன்னு தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ காலை வைடான்றாரு. ஏன் அங்கே வந்து கோலை நின்று சொல்லலை? ஏன் அங்கே நீ பேசுன்னு சொல்லலை? அப்போ ஆண்டவர் பாருங்க, இவர்களுக்கு தெரியும் மோசே அப்படி தான் பண்ணிட்டாரு. முதல்ல அடின்ட்டாரு, ரெண்டாவது பேசுன்ட்டாரு கல்லை பார்த்து தண்ணி வர்றதுக்கு. மோசே என்ன பண்ணிட்டான், ஆண்டவர் அடிக்கத்தான் சொன்னார், இப்படி தான் அப்படி தான் செய்வாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவன் கோலை அடிச்சிட்டான். அவன் கோலை அடித்து கீழ்ப்படையாமல் போனதுனால கானானுக்குள்ளே அவன் போகவே இல்லைங்க. ஆண்டவர் சொல்கிறார், கற்பாறையை நீ அடித்த விதத்தில் உன் மேலே எனக்கு கோபமாக இருக்கிறான்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், நீங்களும் நானும் தேவன் இப்படித்தான் நான் எனக்கு செய்வார்னு நினச்சின்னு நீங்கள் அதே மாதிரி செய்யும்போது தேவனுடைய வல்லமையை நீங்கள் மட்டுப்படுத்துறீங்கன்னு சொல்லி அர்த்தம். போன வாரம் உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ஏதோ ஒரு வகையில் தேவன் உதவி செஞ்சுருப்பார். போன வாரம் உங்களுடைய சாப்பாட்டு விஷயத்துக்கு கர்த்தர் ஒரே ஒரு வகையில் உதவி செஞ்சுருப்பார். வாடகை கட்டுறதுக்கு அல்லது ஏதோ வேலைக்கு போகிறதுக்கு, சரீர ஆசீர்வாதத்திற்கு போன முறை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மை செஞ்சுருப்பார். சகோதரனே சகோதரி, நீங்கள் அதே மெத்தடில் இப்போ நீங்கள் காத்துன்னு இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. நீங்கள் ஏமாந்து போயிட்டா பிசாசு உங்களை தேவனை விட்டு. அப்போ அதனால தான் என் தேவன் புதிய காரியங்களை செய்கிறவர். என்னுடைய வாழ்க்கையில் எனக்காகவே அவர் உட்காந்து யோசித்து புதிய புதிய காரியங்களை செய்கிறார். யோர்தானில் காலை தான் வைக்க சொல்கிறார், அங்கே பிரியுது. எரிக்கோ கோட்டை, மனுஷன் கடப்பாறை எடுத்துன்னு போய் அதை உடைச்சா கூட 7 நாளில் உடைக்க முடியாதுங்க. ஆனால் அந்த எரிக்கோ கோட்டையை தேவன் எப்படி செஞ்சாருங்க? முதல்ல அவங்கள என்ன சொன்னாருங்க, 7 நாள் பேசக்கூடாது, வாயை மூடின்னு வரணும், பேசக்கூடாதுன்ட்டாரு. ஆனால் சபையில் நம்ம அப்படி சொன்னோன்னு சொன்னால் நம்ம நீட்டத்துக்கு முன்னாடி வேலை நீட்டிடுறாங்க எல்லாரும். ஆண்டவர் சொல்ல பேசக்கூடாது, ஒருத்தம் கூட பேசக்கூடாது, கப்பிச்சுப்புன்னு போகணும். ஏன்னா மனுஷனால் முடியாத காரியம் அதுதான். ஒரு மனுஷனை 7 நாள் ஒரு 200-300 பேர் இருந்தால் கூட பரவாயில்ல. எத்தனை லட்சம் பேர் அவங்க? 10 லட்சம் பேரை சும்மா 7 நாள் சுற்றிட்டு வரான்றார். 7ஆவது நாள் என்ன பண்ணணுமா? 7ஆவது நாள் 7 முறை சுற்றணும். 7ஆவது முறை தான் எக்காலம் ஊதும் பொழுது எல்லாரும் என்ன பண்ணணுமா? பைபிள் படிக்க 14 முறை படிச்சவங்க யார் இருக்கிறாங்க இங்கே? என்ன பண்ணாருங்க? துதிக்க சொன்னாரா? எக்காலம் ஊதும்பொழுது சரி, எல்லாருக்கும் தேவார். அடுத்த வாரம் எக்காலம் ஊதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள், சரிங்களா? இப்போ அங்கே அந்த எரிக்கோ கோட்டையை உடைக்கிறதுக்கு தேவன் ஒரு புது வழியை ஃபாலோ பண்ணுறாரு. சரி, இப்போ அந்த கானான் தேசத்துக்குள்ளே போனீங்கன்னா அங்கே எத்தனை ஜாதிகள் இருந்தாங்க? 7 ஜாதிகள் இருந்தாங்க. அந்த 7 ஜாதிகளை ஏன் தேவனே அழிச்சிட வேண்டியது தானே? தேவனே அவங்களை அழிச்சு துரத்தி விட்டுட்டு நீங்கள் போய் இருங்கப்பான்னு சொன்னோம் தானே? அப்படி சொல்லலை. இவர் சொல்கிறார், நீங்கள் தான் அவங்களோட யுத்தம் பண்ணணும். அப்போ பாருங்களேன், என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே செய்த அதே விதத்தில் இன்னைக்கு செய்வார் என்று சொல்லி நம்ம பழையதை யோசனை பண்ணி, பூர்வத்தில் அவர் செஞ்சதை யோசனை பண்ணி நீங்கள் இன்றைக்கி உக்காந்துன்னு நீங்கள் வானத்தை பார்த்து கொண்டு கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னாலும் ஆண்டவர் சொல்வார், நீ முந்தினவைகள் நினைக்காத, பூர்வமானவர்களை சிந்திக்காத, இதோ உன்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நீ அனுபவித்திராத ஒரு செங்கடலை போன்ற ஒரு அனுபவத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுப்பேன். அதனால் கரையில் தட்டுங்களேன். சரி, இப்போ அங்கே சொல்லுது, அந்த வசனம் சொல்லுது, இப்பொழுதே அது தோன்றும். எப்பொழுது தோன்றும்? இப்போன்னா எப்போ? இப்போலாம் நீங்கள் பைபிள் வாசிக்கும்போது கேட்கணும், இப்போனா எப்போ? நாங்கள் இப்போனா எப்போங்க? இப்போ. ஆமாம், இப்படியே கேட்டிங்கன்னா கோயிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டைலேருந்து கோழி வந்துச்சா, இப்போனா எப்போனா இப்போ அப்படி மாற்றினே தான் இருப்போம். இப்போ இந்த வசனம் இப்படி தமிழில் கொஞ்சம் புரியல தானே? நம்ம எப்போதும் வேறு ஒரு டிரான்ஸ்லேஷன் பார்ப்போம்ல, அது என்ன பைபிள்னு சொன்னாக்கா, ஓகே, த மெசேஜ் பைபிள். நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்குதுப்பா, இங்கிலீஷில் நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அதில் ஒன்று வந்து த மெசேஜ் பைபிள். அதில் ஆண்டவர் எப்படி சொல்கிறாருன்னா, அதிசயமான விதத்தில் பேசும் அவருடைய வார்த்தையை கவனியுங்கள். முன்னாடி சொல்லப்படுகிறது, தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறாருன்னு சொல்லிட்டு 37:5 யோபுல வாசிச்சோம் இல்லைங்களா? அது நமக்கு ரொம்ப புரியல. இங்கே சொல்லப்படுகிறது, அதிசயமான விதத்தில் பேசுகிற அவருடைய வார்த்தையை கவனியுங்கள், நமது புரிதலையே திகைக்க வைக்கும் அவருடைய வல்லமை மிக்க செயல்களை கவனியுங்கள். நம்முடைய புரிதல்,
நான் புரிந்து கொள்கிற விதம், நான் சொன்னேன் இல்லைங்களா, தேவன் இப்படி தான் செயல்படுவார்னு சொல்லி நான் ஏதோ ஒரு மெத்தடை புரிஞ்சு வச்சுருந்தேன்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த புரிந்து கொண்ட உன்னுடைய அந்த புரிந்து கொள்ளுதலையே தேவன் செய்த நன்மையை பார்க்கும்போது நீ திகைச்சு போயிடுவ. ஐயோ, நான் இப்படி யோசிக்கவே இல்லையே, இது எப்படி நடந்தது என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நம்ம திகைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறாரு. அப்போ இங்கே அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு காரியம் செய்ய போகிறோம்ல, அது எப்படி இருக்கும்னு தெரியுமா? அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? இதுவரை நீ யோசனை பண்ணி இருந்தீங்க, அந்த வழியிலேயே இது இல்லாமல் நான் இதை வேற ஒரு வழியில் நான் உனக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நல்லா கவனிங்களா, நம்ம வாசித்தேன் அந்த 43:19 த வாய்ஸ் பைபிள், முன்னாடி வாசிச்சது மெசேஜ் பைபிள், இப்போ வாய்ஸ் பைபிள் எப்படி எழுதுறாருன்னா, அது எழுதிக்கோ, அதை போட்டுக்கோங்கம்மா. 43:19 போலுங்க. அது எப்படி போட்டுதுன்னா, இப்போதையும் அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா, நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியிலும் ஆறுகளையும் உண்டாக்குவேன். அந்த வசனம் சொல்லிட்டு பாருங்க, கவனித்து பாருங்கள். 19 கவனித்து பாருங்கள், நான் புதிதாக ஒன்றை செய்து வருகிறேன். அங்கே செய்வேன் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு, இங்கே செய்து வருகிறேன் பிரசன்ட் சொல்கிறார். நான் பேசி கொண்டிருக்கும் பொழுதே அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுனால கரைகளை தட்டுங்களேன். இப்பொழுதுன்னு சொல்றது எப்போது தெரியுமா? இப்பொழுதுன்னா இப்போன்னு சொல்கிறீங்களா, அது இப்போ எப்போன்னு சொன்னால், இந்த வசனத்தை தேவன் பேசுறத உங்கள் காது கேட்குது இல்லை, அப்பொழுதே அது நடக்கிறதுனால கரைகளை தட்டுங்களேன். புரியுதுங்களா? இப்போ இந்த வசனத்தை நான் பேசும் பொழுது உங்கள் காது கேட்குது இல்லை, அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் பேசி கொண்டு இருக்கும் பொழுதே அது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது, நீங்கள் அதை காண போகிறீர்கள். முதல்ல அறிவீங்களா அப்படின்னு ஆண்டவர் கேள்வி கேட்டார். இந்த பைபிள் சொல்லுது, நான் பேசினே இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுது, நான் பேசினே இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்க போகுது. அது ஏதோ அடுத்த மாதம் அடுத்த வாரம் கிடையாது, இப்பொழுதே நடக்க போகுது. அதை நீங்கள் அறிந்து கொள்வீங்க, நீங்கள் அதை காண போகிறீங்கன்னு சொல்கிறாரு. அது என்னன்னு சொன்னால், பாலைவனத்தில் உனக்காக ஒரு வழியை நான் உருவாக்கி வச்சுருக்கிறேன், தண்ணீரே இல்லாத ஒரு இடத்துல நான் உனக்காக தண்ணீர்களை ஓட வைக்க போகிறேன். நல்லா கரைகளை தட்டுங்களேன். இதுதான் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் காணாத ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்போ எப்போ அது தோன்றும்னு சொன்னால், இந்த வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுதே, இந்த வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுதே, இந்த வார்த்தை நீங்கள் கேட்கும் பொழுதே, சகோதரனே சகோதரி, எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா? ஆண்டவர் சொல்கிறார், நான் பேசும் பொழுதே நீ அதை கேளு, நீ கேட்கும் பொழுதே அது உனக்கு உருவாகும், அது உருவாகும் போதே உன்னுடைய கண்கள் அதை காணப்போகிறது. அல்லேலூயா. மீண்டும் கரங்களை தட்டுங்களேன். இப்போ தேவன் வசனம் சொல்லுது, பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷனால. என்னாகமம் 23:19 பொய் சொல்ல தேவன் என்னதுங்க? மனுஷன் கிடையாது. அப்படின்னு தான் மனுஷன் என்ன பண்ணுவான்? சாவர வரைக்கும் உன் கூட தான் இருப்பான்னுவான். அதுக்கு பேர் என்னதுங்க? பொய்னா தெரியுதாப்பா? பொய் ஒன்று தான். பொய் தெரியுதா? பொய்னா தெரியுது, ஓகே. நான் செத்தாலும் அந்த சேவையில் தான் இருப்பேன்னு சொல்லுவாங்க சிலர்லாம். அப்போ அது என்னதுங்க? பொய். உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னதுங்க? பொய். ஏன்னா பைபிள் சொல்லுது, பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்லன்னா மனுஷன் என்ன பண்ணுவான்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மேரியம்மா உங்கள் கேள்விக்கு பதில் வந்துச்சா? முடிஞ்சு போச்சு. மனுஷன் என்ன பண்ணுவான்? பொய் சொல்லுவான். நான் பொய் சொல்லுவேன், என் மனைவி சொல்லுவாங்க, தம்பி சொல்லுவது, இவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவோம். பொய் சொல்லாத ஒருத்தர் தாங்கிற யாருங்க இவர்? ஆமாம், சத்தியத்துக்கு தூணாக இருக்கிறேன்னு சொன்னார், சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன்னார். யாருங்க அது? நீங்களும் நானும் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க மாட்டோம், சத்தியாவுக்கு வேணால் சாட்சி கொடுப்போம். என்ன சொல்கிறீங்க? சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்குறவர் தேவன். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் பேசிக்கொண்டு இருக்கும்போதே அது உங்களுக்கு நடக்கிறது. ஆமேன். நீங்கள் மார்க் 10வது அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, மார்க் 10ஆம் அதிகாரம் 46லேருந்து 52 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே பர்த்திமேயு அப்படிங்கிற ஒரு குருடனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பர்த்திமேயு 2 வகையான கருத்து இருக்குது. இந்த குருடனுடைய பேர் பர்த்திமேயு கிடையாது, இவன் திமேயுனுடைய பர்னா மகன், திமேயுனுடைய மகன், பேர் இல்லாதவன் என்ன சொல்லப்படுகிறது. இவன் பர்த்திமேயுனுடைய புள்ள பர்த்திமேயு. நம்மள கோவிந்தசாமியினுடைய பிள்ளை பேரும் கோவிந்தசாமின்னு வைப்பாங்க. அப்போ ஒருவேளை அப்படி சொல்கிறாங்க, நமக்கு அவன் பர்த்திமேயோ இருக்கட்டும், திமேயுனுடைய மகன் அவன் இருக்கிறான். அவன் ஒரு குருடனாக இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் 3 காரியங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். முதல் காரியம், அவனுடைய வாழ்க்கையில் இருள் இருக்கிறது. அந்த இருள், அவன் இது வரைக்கும் உலகத்தை பார்த்தது கிடையாது, வெளிச்சம் என்றால் என்ன என்று சொல்லி அவனுக்கு தெரியாது. 2வது, அவனுக்கு எதிர்காலம் கிடையாது, அவன் வாழ்வது ஒரு நடைப்பெண்ணும் போல், அவனுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை.
மூணாவது, அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. அவனுக்கு எந்த விதமான ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. ஏன் அவன் சொன்னால், மனுஷன் அவனை பார்க்குறோம் எல்லாம் நல்ல வார்த்தை சொல்லி அவனை யாரும் கூப்பிட மாட்டாங்க. குருட்டு பயலன்னு சொல்லுவாங்க, அல்லது பிச்சைக்காரன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று சொல்லி அவனை பார்த்து யாராவது நல்ல பேர் சொல்லி கூப்பிடுவோமா? கூப்பிட மாட்டோம். அப்போ அவனுடைய வாழ்க்கையெல்லாம் அவன் கேட்டது எல்லாமே ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சில வார்த்தைகள் தான். அப்போ ஆண்டவர் இங்கே ஏன் இந்த பர்த்திமேயுடைய சம்பவத்தை உங்களுக்கு எனக்கு அவங்க சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த பர்த்திமேயை போல் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் இருள் இருக்குது, உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலம் இல்லாமல் இருக்குது, உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் பர்த்திமேயுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அந்த காரியம் பர்த்திமேயுடைய வாழ்க்கையில், அவனுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் அவன் அனுபவித்திராத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறது. ஆனால் பாருங்கள், இப்படி இருளில் இருந்து கொண்டிருந்த மனுஷன், எதிர்காலம் இல்லாமல் இருந்த ஒரு மனுஷன், ஆசீர்வாதமே இல்லாமல் இருந்த ஒரு மனுஷனை தேடி ஆசீர்வாதம் வருது. ஆசீர்வாதம் வருகிறான். யாரு? கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த வழியாக போகிறாரு. இப்போ அந்த இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன், எதிர்காலம் இல்லாமல் இருக்கிற மனுஷன், ஆசீர்வாதம் இல்லாமல் உட்காந்து ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் திடீர்னு ஒரு நாள் ஜனங்க சொல்கிறாங்க, இயேசு வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் இயேசு வருகிறான்னு உந்த உடனே இவனுடைய காதில் ஆசீர்வாதம் வருது, இவனுடைய காதில் அற்புதம் வருது, இவனுடைய காதில் நல்ல நேரம் பிறந்துருச்சு, டிங்கு 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 நம்மள செய்வாங்கல்ல, டிங்கு 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 உங்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்கிற மாதிரி, இயேசு வருகிற எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, இயேசு வருகிற எனக்கு அற்புதம் நடந்துருச்சு, இயேசு வருகிற என்னை தேடி ஒரு அதிசயமானவர் வருகிறார், அற்புதமானவர் வருகிறார், இவரை நான் என்னுடைய வாழ்க்கையில் விட்டக்கூடாதா சாமின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணான், அவங்க இயேசுன்னு தான் சொன்னாங்க, இவன் கூட ஒன்றை சேர்த்து சொல்கிறான், தாவீதின் குமாரனே என் மேலே மனம் இறங்கும் என்று சொல்லி கத்தி கொண்டு இருக்கிறான். சகோதரனே சகோதரியே, நீங்கள் பல நாள் இரவு என் மேலே மனம் இறங்குங்க, எனக்கு மனம் இறங்குங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்தி கொண்டு இருக்கிறீங்க தானே. உங்களுடைய சத்தம் ஏதோ வெண்கல சத்தத்தை போல உங்களுக்கே திரும்பி கேட்குறது போல இருக்குது தானே. ஏதோ இந்த குருடன் இன்றைக்கி மட்டும் கத்திருக்க மாட்டாங்க, அவன் எப்போல்லாம் பிச்சை எடுத்திருந்தாலும் அப்போ எல்லாம் அவன் கத்தின்னு இருந்திருப்பான். என்ன கத்தின்னு இருந்திருப்பான்? எனக்கு யாராவது ஏதாவது கொடுங்க, எனக்கு யாராவது ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பான்ல. ஒரு குருடனுக்கு என்ன வேணும்? அதுதான் வேணும். அதை இது வரைக்கும் யாரும் அவனுக்கு கொடுக்கல. ஆனால் ஒரு பேரை கேட்டான். அந்த பேரை கேட்டவுடனே என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள் என்னுடைய வனாந்தரம் மாறப்போகிறது, என்னுடைய அவாந்தர வேலையை மாறப்போகிறது என்று சொல்லி அவன் தீர்மானம் எடுத்து, தாவீதின் குமாரனை என் மேலே மனமிறங்கும் அப்படின்னு சொல்கிறான். இந்த செய்தியை நம்ம ஏற்கனவே அந்த 7 அற்புதங்களில் ரொம்ப விலாவரியாக பார்த்துருக்குறோம். நீங்கள் அதில் பாருங்கள். நான் இது இந்த சம்பவத்துக்காக சொல்கிறேன். இப்போ நல்லா கவனிங்களேன். அவன் கூப்பிட ஆரம்பித்த உடனே ஜனங்கள் அவனுடைய வாயை அடைக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சீக்கிரத்தில் பிசாசு அதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள விட மாட்டான். அப்போ இவனுக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது, கூட இருக்கிற பிசாசுங்கெல்லாம் இவன் காது பிடிச்சி திருவுது, டே சும்மாறான்ட்டு. இவன் வசனம் சொல்லுது, முன்னாடி வாச்சும் முதல்ல தாவீதின் குமாரனே மனமுருங்கன் கொஞ்சம் மெதுவாக கத்துனான், இப்போ முன்னிலும் அதிக சத்தமாக கத்த ஆரம்பித்தான், கூவ ஆரம்பித்தான். என்னை போல உங்களை போல நம்ம போல கத்த ஆரம்பித்த உடனே வசனம் சொல்லுது, இயேசு நின்றுட்டாரு. அற்புதம் அவனை பார்த்து நின்று விட்டது. பாருங்க, இவன் இயேசுவை தேடி இன்னும் போகலிங்க, இவன் இயேசுக்கிட்ட இன்னும் போகல. ஆனால் இயேசு அவன் சத்தத்தை கேட்டுட்டான். அப்போ இன்னைக்கு தேவன் உங்களுடைய கண்ணீரை காண்டு அவர் நிற்கிறார், உங்களுடைய உபத்திரவங்களை பார்த்து நிற்கிறார், உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து நிற்கிறார். எத்தனை நாள் நீங்கள் நைட்டில் இரவில் தனிமையில் கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் நீங்கள் அழுது கொண்டு இருந்திருக்கிறீங்க, கண்ணீர் வடிச்சு இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்பா, எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு ஒத்தாசையை அனுப்புங்க ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க அப்பா, இந்த தரித்திரம் மாறணும், அந்த பிரச்சனை மாறணும், இந்த போராட்டம் மாறணும்னு சொல்லி எத்தனை நாள் நீங்கள் கண்ணீர். ஒருவேளை பக்கத்தில் இருக்க உங்களை பார்த்து சிரிச்சிருக்கலாம், கேலி பண்ணியிருக்கலாம், உங்களை பார்த்து கிண்டல் அடிச்சிருக்கலாம், உங்களை அவமானப்படுத்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு சோர்ந்து போகாமல் முன்னிலும் அதிக பலத்தோடு தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு தருவன்னு சொன்னீங்களே தாங்க. யாக்கோபை போல நீங்கள் எத்தனை நாள் போராடி நீங்கள் கேட்டு இருந்திருப்பீங்க. வசனம் சொல்லுது, ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்டாரு, நின்றுட்டு சொல்கிறாரு, பர்த்திமேயை கூட்டுன்னு வாங்கன்றார். இவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை. வேதத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுதெல்லாம் 49 பாருங்களேன், இயேசு நின்று
அவனை அழைத்து வர சொன்னார். இந்த வசனத்தை நீங்கள் எவ்வளோ வேகமாக படிச்சுட்டு போயிடுங்க தெரியுமா? இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனங்க. இயேசு நிற்கிறாருங்க. ஒரு மனுஷனுக்காக தேவன் நிற்கிறாரு. நின்றுட்டு எந்த மனுஷன் உதவிக்காக போராடி இருக்கிறானோ அந்த மனுஷனை அழைத்து கொண்டு வர சொல்கிறார். அப்போ சபையினுடைய ஆத்துமாக்களுக்காக உங்களுடைய ஜெபப்படுத்தமாக இருக்கணும். ஆண்டவரே, எங்கள் சபைக்காக கொஞ்சம் நின்று இந்த கொர்பை பட்டணத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை அழைத்து வர சொல்லுங்க. ஆண்டவர் சொல்கிறார், என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வரும்படிக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஏசாயால சொல்கிறார். என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். ஆமேன். அப்போ நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே அழைத்து வர சொல்லுங்க. பாருங்க, பிச்சைக்காரனை இது வரைக்கும் யாரும் அழைத்துலாம் அவனுக்கு உதவி செஞ்ச மாதிரி இல்லை. முதல் முறை அவனுடைய வாழ்க்கையில் ஒருத்தன் வந்து சொல்கிறான், உன்னை இயேசு கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அந்த சம்பவம் தான் முக்கியமானது அவன் கண் பார்வை அடைஞ்சதுக்கு. அதை எடுத்து வாசிப்போம். மார்க்கு 10:50. மார்க்கு 10:50 பாருங்க. அழைத்து வான்னு சொன்ன உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவின் இடத்துல வந்தான். இங்கே எரிந்து விட்டு எழுந்து ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்தில் ஒரு குருடனுக்கு அங்கீகாரம். இப்போ அந்த கார்த்து அந்திக்கப்பேன்னு சொல்கிறான்ல, இந்த கார்த்து அந்திக்கப்பை தான் அவங்க போட்டுன்னுக்கிற போர்வை. ஒரு பிச்சைக்காரனுக்கு அவங்க அந்திக்கப்பே அப்படின்னு சொன்னால் அவங்க ஊனமுற்றவள்னு சொல்லி அரசாங்கத்தினால் அவங்களுக்கு வந்து அப்ரூவ்டு பண்ணப்பட்டுச்சுன்னா அவங்க மேலே வந்து ஒரு போர்வை போத்தின்னு இருப்பாங்க. அந்த போர்வையை போத்தின்னு அவங்க வந்து பிச்சைக்காரங்க வழியில் உட்காந்துட்டாங்கன்னா அவர்களும் பிச்சை எடுத்து சாப்பிடலாம் என்று சொல்லி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரத்தை போல். ஓகேங்களா? இப்போ அந்த அதிகாரத்தை வச்சுக்கின்னு பழைய சிந்தனையோடு பழைய யோசனையோடு என்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கா, நான் இனி மாற முடியாது, நான் பிச்சை தான் எடுத்துக்கொண்டு இருப்பேன், எனக்கு வாழ்க்கை கிடையாது, எனக்கு இந்த வஸ்திரமே போதும், நான் பிச்சை எடுத்துக்கொண்டு நான் வாழ்ந்துருவேன், எனக்கு சந்ததி கிடையாது, எனக்கு திருமணம் ஆகாது, எனக்கு எதிர்காலம் கிடையாது, ஏன் நான் அந்த தேவாலயத்துக்குள்ளார கூட போக முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறான். அதே போல் வர்றவங்க பிச்சை போடுறவங்க எல்லாரும் டே பிச்சைக்காரா டே பிச்சைக்காரா டே பிச்சைக்காரான்னு சொல்லி நான் பிச்சைக்காரன் தான் அப்படின்னு சொல்லி பழைய சிந்தனையோடு அவன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை கூட்டுன்னு வாங்கன்னொடனே ஒருத்தன் வந்து உன்னை இயேசு கூப்பிட்றாருன்னு சொன்ன உடனே என்னை அற்புதம் கூப்பிடுதுன்னு அவன் காதில் விழுது. உன்னை அற்புதம் கூப்பிடுது, உன்னை அதிசயம் கூப்பிடுது, உனக்கு நன்மை செய்கிற ஒருத்தன் கூப்பிட்றாருன்னு சொன்ன உடனே வசனம் சொல்லுது, அவன் அந்த மேல் அங்கியை கழிட்டு தூக்கி போட்டான். அது எது குறிக்க தெரியுங்களா? இனி நான் ஊனமுற்றவன் என்கின்ற அங்கீகாரம் எனக்கு தேவை கிடையாது. இனி எனக்கு அந்த பழைய சிந்தனை, நான் பிச்சைக்காரன் என்கின்ற அந்த சிந்தனை எனக்கு கிடையாது. இனி நான் வந்து இயலாதவன் என்ற சிந்தனை, இனி நான் நோயாளி என்று சொல்லுவது கிடையாது. இனி நான் வந்து தகுதியற்றவன் என்று சொல்லுவது கிடையாது. நான் கைவிடப்பட்டவன் என்று சொல்லுவது கிடையாது என்பதாக அவன் அந்த மேல் அங்கியை தூக்கி எரிஞ்சிட்டு, இனி ஒரு வேளை அவனுக்கு போய் கண்ணு கிடைக்காம வந்தா அதுக்குள்ளே அந்த போர்வை தூக்கி எவனா ஒருத்தன் ஓடிட்டு இருப்பான். ஆனால் அவன் அதையெல்லாம் பார்க்கல, அதை தூக்கி போட்டுட்டு இயேசுக்கிட்ட போகிறான். ஆமீன். அப்போ இன்றைக்கி உங்களுடைய வஸ்திரம் என்ன? சகோதரனே சகோதரியே, இன்றைக்கி எந்த வஸ்திரத்தை உங்கள் மேலே போட்டுன்னு இருக்கிறீங்க? ஈகோ என்ற வஸ்திரமா, கௌரவம் என்ற வஸ்திரமா, இல்லை என்னால் முடியாது, நான் நியூலு, நான் புசியரு, நான் மண், நான் தேரு, நான் வந்து கஃபாரு, லொட்டு லொசுக்கு, என்னால் எதுவும் முடியாது, படிக்கப்ப அது இல்லை இது இல்லை சரீரத்தில் இப்படி சொல்லிக்கொண்டு அந்த வஸ்திரத்தை எடுத்து நான் போட்டுனுக்கு போகிறேன்னா, அல்லது சபையில் ஆள் இல்லை, நாங்கள் ஜெபிச்சோம் ஆள் வர மாட்டாங்க, அது பண்ணோம் ஆள் வர மாட்டாங்க, வந்தவங்க போயிட்டாங்க, இதை பேசின்னு இருக்க போகிறோமா? எந்த வஸ்திரத்தை நீ போட்டு ஒன்று மூடி வச்சுன்னு இருக்கிறியோ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வஸ்திரத்தை அவர் எடுத்து போட சொல்லலைங்க. இயேசு கூப்பிட்டார்னு சொன்ன மாத்திரத்தில் அந்த வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு போனான்ல, ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? இந்த மாதிரி உங்களை வந்து ஆண்டவர் கேட்டார்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட என்கிட்ட ரெடிமேடாக பதில் இருக்கணும். என்ன நைட்டு 1 மணிக்கு எழுப்பி ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும் இல்லை? அதே போல் உங்கள் ஒவ்வொருத்தங்களையும் கூப்பிட்டு இன்றைக்கி ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு சரியான காரியம் வச்சுன்னுக்கிறீங்களா? ஆண்டவர் அவன்கிட்ட கேட்குறாரு, ஒரு பிச்சைக்காரனை பார்த்து, இது சும்மா ஜோக்கு மாரி காமெடி மாரி கூட இருக்கும், ஒரு பிச்சைக்காரனை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு ஆண்டவர். சிரிப்பாக இருக்கிறது மாதிரி தான் தோணும், ஆனால் ஆண்டவர் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம், அவனுக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியணுங்க. இது வரைக்கும் அவன் யாராவது உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கும்போது அவன் என்ன கேட்டிருப்பான்? காசை கொடுப்பான்னு கேட்டிருப்பான். காசை கொடுத்துருப்பாங்க, சாப்பாடை கொடுத்துருப்பாங்க, ட்ரெஸ்ஸு கொடுத்துருப்பாங்க, எதையாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை வாங்கின்னு போயிருப்பான். இப்போ அதே போல் தான் இயேசு கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவர் எனக்கு சாப்பாடு கொடுங்க, ஆண்டவர் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்கலாம் கேட்கல. அவன் கேட்குறான், ஆண்டவர் எனக்கு பார்வையை கொடுங்க. ஏன்?
அந்த பார்வை தான் அவனுடைய வாழ்க்கையில் புதிய ஆசீர்வாதம். இது வரைக்கும் அவன் பிறந்ததிலிருந்து அவன் அனுபவித்திராத ஒரு காரியம். சோறு கிடையாது, ட்ரெஸ்ஸு கிடையாது, ஒரு தங்கம் கூட கிடையாதுங்க, பார்வை தாங்க. இது வரைக்கும் அவனோட வாழ்க்கையில் அனுபவித்திராத ஒரு விஷயத்த நான் உனக்கு என்ன செய்யணும்னும் போது அவன் யோசிக்க கூட டைம் கொடுக்கல ஆண்டவருக்கு. உடனே சொன்னான் பார்வை. ஆண்டவர் சொன்ன, நீ போ, உனக்கு பார்வை. ஏன்னா ஆண்டவர் பார்க்குறாரு, இவன் வரும்போதே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டான். பழைய சிந்தனை தூக்கி போட்டான், முந்தினதை தூக்கி போட்டான், பூர்வமானதை தூக்கி போட்டுட்டான். இப்போ ஆண்டவர் சொல்கிறார் புதிய காரியம் செய்ய போகுது. அது அவனுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. அவனுக்கு தெரியுது, பார்வை அடைய போகிறன்னு அவனுக்கு தெரியுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அந்த அற்புதம் உனக்கு நடக்குது, அதை நீ பார்க்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறார், நீ போப்பாண்டார். அவன் பார்வை அடைஞ்சா நான் திரும்ப போகிறான். நல்லா கரையில் தட்டுங்களேன். அப்போ தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ அழுகிற பிள்ளைக்கு கமறு கட்டை கொடுத்து ஆஃப் பண்ணுறது போல கிடையாது. தேவன் ஒரு கமறு கட்டு கம்பெனியையோ உங்கள் பேரில் எழுதி வச்சு உங்களை ஓனராக மாற்ற போகிறாரு. ஏதோ ஒரே ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் இன்றைக்கி அழுது கொண்டு இந்த சபைக்கு வந்திருப்பீங்கன்னு சொன்னால் உங்களை போல் என்ன போல் பரிதவிக்கிறவங்க யாரும் கிடையாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்காக சபைக்கு கூட்டின்னு வரல, உங்களை ஆசீர்வாதம் வாய்க்காலாய் மாற்ற போகிறார். நீங்கள் 1000 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க, நீங்கள் பல ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. இன்றைக்கி எந்த சபையில் உட்காந்துன்னு என் சபைக்கு ஒரு ஆள் வருமா ஆண்டவரே வருமானு கேட்டுக்கிறீங்க, உங்களை கொண்டு ஆண்டவர் இந்த சபைக்கு ஏராளமான தாராளமான ஆத்துமாக்களை கொண்டு வர போகிறாரு. அது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் அனுபவித்திராத ஒரு அற்புதம். எழுந்து நில்லுங்களேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அது எப்போது தோன்றும் கிடையாது. எப்போது தோன்றும்? பேசி கொண்டு இருக்கும் போது அது உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. நல்ல கரைகளை தட்டுங்களேன், நல்ல கரைகளை தட்டுங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பழைய தோல்விகள், பழைய பயம், பழைய கேள்வி, பழைய ஆசீர்வாதம் இல்லாத அந்த காரியங்கள், இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்ல தூக்கி போட்டுட்டு நீ வந்தன்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் அல்லேலூயா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அறுவடை உண்டு. விசுவாசத்தோடு சொல்லுங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் அறுவடை உண்டு. உங்களுடைய குடும்பம் அறுவடையை பெற்றுக்கொண்ட ஒரு குடும்பமாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட குடும்பமாக, உங்களுடைய குடும்பம் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொண்ட குடும்பமாக, உங்களுடைய குடும்பம் தேவனுடைய மகிழ்ச்சினால் நிரம்பின ஒரு குடும்பமாக, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றாக, எல்லா அற்புதங்களுக்கும் ஊற்றாக உங்களுடைய குடும்பம் இருக்க போகிறது. அல்லேலூயா. இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட உங்களுடைய செவிகள் எல்லாம் பாக்கியம் உள்ளது. யோபு 42:5 சொல்லுது பாருங்க, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது. எப்போ? இதை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே. அந்த இப்பொழுதுன்னு வரும்போதெல்லாம் இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் என் காதுகளால் உம்மை குறித்து கேள்விப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே என் கண் உம்மை காண்கிறது. கரங்களை எல்லாம் தட்டுங்களேன். அப்போ எங்களுடைய செவிகளால் நாங்கள் என்னெல்லாம் கேட்டுமோ அதை எங்களுடைய கண்களால் காண போகிறோம். எங்கள் வாழ்க்கையில் அறுவடை உண்டு. சொல்லுங்க, எங்கள் வாழ்க்கையில் அறுவடை உண்டு. எங்கள் சபையில் அறுவடை உண்டு. நாங்கள் வெட்கப்படுவதில்லை, நாங்கள் கைவிடப்படுவதில்லை. கர்த்தர்களுடைய வாழ்க்கையை எடுத்து கட்டப் போகிறார். நாங்கள் வெட்கத்தோடு விதைத்ததை எங்கள் தேவன் இரட்டிப்பான நன்மையினால அவர் நிரப்ப போகிறார். அவர் அதிசயமான